வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த கோவில் அசல்தீபேஸ்வரர் திருக்கோவில் மோகனூர் நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க இந்த கோயிலுடைய வரலாறுகளையும் சிறப்புகளையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே மூலவராக வீற்றிருக்கிற தெய்வம் அசல்தீபேஸ்வரர் குமரீஸ்வரர் அம்மன் மதுக்கர வேணி அம்பிகை குமராயி. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என்னோடய வரலாறுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பழமையான கோவில்னு. புராண பெயர் மகனூர். ஏன் மகனூர்னு பேர் வந்துச்சுன்னா, கைலாயத்தில் நாரதர் கொடுத்த கனியை சிவன் விநாயகரிடம் கொடுக்குறாரு. அதனால் கோபம் அடைகிற முருகப்பெருமான் தென் திசை நோக்கி கிளம்புறாரு. சிவனும் பார்வதியும் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவர் சமாதானம் அடையலை. அதனால் முருகப்பெருமான் போகிற திசையை நோக்கி அம்பிகையும் போகிறாங்க, அதாவது பார்வதி தேவியும் போகிறாங்க. அவங்களோட சிவபெருமானும் வரார். அப்படி கோபம் அடைஞ்சு போகிற முருகப்பெருமான் மயில்வானத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அம்பிகை நிற்கும்படி கூறினார். அப்படி தாயோட பேச்சு கேட்டு அங்கே நின்னதால தான் அந்த ஊருக்கு பேர் மகனூர் என்ற பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. இங்கே சிவன் பார்த்திங்கன்னா சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கிறார் அசல்தீபேஸ்வரராக. இந்த தலம் பார்த்திங்கன்னா தேவர வைப்பு தலமாக கூறப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் விசேஷம். அதே மாதிரி கார்த்திகைக்கு முதல் நாள் வரும் பரணி நட்சத்திரத்தன்று இங்கே பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுறது மிகவும் விசேஷம்னு சொல்கிறாங்க. ஏன் தீபம் இங்கே விசேஷம்னு சொல்கிறாங்கன்னா, இங்கிருந்த ஒரு முனிவர் சிவனோட தீவிர பக்தியினால் சிவனுக்கு சேவை செய்து வந்ததாகவும், அவர் ஒவ்வொரு கார்த்திகை மாத பரணி நட்சத்திரத்தன்று இங்கு சுவாமிக்கு சன்னதி எதிரில் தீபஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வழிபட்டதாகவும், இதன் அடிப்படையில் தற்போதும் இங்கு பரணி தீபம் ஏற்றப்படுவது மிகவும் விசேஷமாக சொல்கிறாங்க. அந்த முனிவரோட சிற்பம் கோவில் மண்டபத்தில் இப்பவும் ஒரு தூணில் புடைப்பு சிற்பமாக இருக்குதுன்றாங்க. இங்கு சிவன் மேற்கு நோக்கி சுயம்புலிங்கமாக காட்சி தராரு. அது மட்டும் இல்லைங்க, தீப வழிபாட்டோட தொடர்புடைய ஸ்தலன்றதுனால இவரது சந்நிதியில் எப்போதுமே பார்த்திங்கன்னா அணையா தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தீபம் ஒரு அதிசயம் என்னென்னா, அசையாமல் எரிகிறது தான் மிகப்பெரிய அதிசயங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அசல்தீபேஸ்வரர்னு இவர் அழைக்கிறாங்க. அசலம் என்றால் அசையாமல் இருப்பது பொருள்படும். இங்கே பார்த்திங்கன்னா மதுக்கரை வேணி அம்பிகை கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தோறும் இந்த அம்மனை பூஜித்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுன்றது இங்கே மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அதுக்கு காரணம் ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்தில் இந்த தளத்தில் பார்த்திங்கன்னா சிவன் சன்னதி மட்டும்தான் இருந்திருக்கு. இங்கே தீவிர சிவன் பக்தியான குமராயின்னு ஒரு பெண் பார்த்திங்கன்னா தயிரை விற்று பிழப்பு நடத்தி வந்ததாகவும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் தயிரை விற்று மீதம் இருக்கும் தயிரை வச்சு டெய்லி பார்த்திங்கன்னா ஈவினிங், அதாவது சாயந்தர டைமில் மீதம் இருக்கும் தயிரை வச்சு நெய்வேத்தியம் படைச்சிருக்காங்க. அப்படி படைச்சி அவங்க ஒரு சமயத்தில் கருத்தரிக்கிறாங்க. அப்படி கருத்தரித்து ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க. அப்படி பெற்றெடுக்கிற குழந்தை பார்த்திங்கன்னா யார் மூலமாக உருவானதுன்ட்டு ஊரில் சந்தேகத்தினால அந்த பெண்ணை ஏற்றி ஏளனம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அதை சகிச்சு கொள்ள முடியாமல் அந்த குமராயின்ற பெண் பார்த்திங்கன்னா சிவன் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற காவேரி ஆற்றுல விழுந்து சிவனோடு ஐக்கியமாகறாங்க. அப்படி அங்கிருந்து உருவான அம்பிகையின் பேர் தான் பார்த்திங்கன்னா குமராயி அம்மன் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிவன் குமரீஸ்வரர் என்று இங்கே இந்த தளத்தில் அழைச்சிட்ருக்காங்க. இந்த தளத்தில் பார்த்திங்கன்னா சிவன் மேற்கு நோக்கியும் அம்பாள் கிழக்கு நோக்கியும் இருக்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வலது பக்கம் அவங்க தோல்வியை பார்த்துக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். மிக அதிசயமான கோயிலுங்க. இப்போவும் அந்த குமராயி அவங்க வணங்கிய பானலிங்கம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் மூலவருக்கு அருகாமையில் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு முறையும் மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும்போது அந்த பானலிங்கத்துக்கும் அபிஷேகம் நடந்துகிட்ருக்குங்க. இந்த கோயிலை தரிசித்து பாருங்கள், மிகப்பெரிய அற்புதம்லாம் இருக்குது. இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோயில்னா அதனை தனி சிறப்பு நம்ம செலவாக இல்லைங்க. வாங்க, மோகனூர் மறுவிச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த கோயிலிருந்து சற்று தூரத்தில் தான் பார்த்திங்கன்னா முருகன் நின்றதாக கருதப்படுற அந்த குன்று இருக்குங்க இந்த ஊரில். அதே மாதிரி சிவன் செழுமலைங்கம் மேற்கு நோக்கி காட்சி தராரு, அம்மன் கிழக்கு நோக்கி காட்சி தராங்க. இந்த திருவிழான்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை பரணி தீப திருவிழா, சிவராத்திரி, ஆருத்ர தரிசனம், அதே மாதிரி காவேரியில் நீராடி சுவாமியை வழிபட முன்வினை பாவங்கள் நீங்கும், ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்ற நம்பிக்கை இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே அதிக அளவில் எதுக்காக வராங்கன்னா ஆயுள் ஹோமம், 60, 80ஆம் திருமணம் நடத்துறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இங்கே வந்துட்டு போகிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே மிக சிறப்பான ஒரு
விஷயம் இந்த கோவிலில் இருக்குது. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஒவ்வொரு பௌர்ணமி அப்பவும் அம்மனுக்கு நடக்கும் விசேஷத்தில் கலந்துக்கிட்டு பூஜிட்டு வந்தால் அவங்களுக்கு குழந்தை வாக்கியம் 100% கிடைக்கின்றது இந்த ஐதீகம். நம்பிக்கை 100% இருக்குங்க. இங்கே முருகர் வள்ளி தேவிய நம்பிக்கையோடு இருக்கார். அடுத்து நம்ம உள்ளே போகலாங்க. கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இங்கே தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அதிசய அசையா தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு அசலதீபேஸ்வரர்னு பெயர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இது மிகவும் பழமையான கோயில். ஒரு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்ன கோயில்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே உள்ளே இருக்க கர்ப்பகிரகத்தில் இருக்க கோவில் கடவுளை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னுவாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதால நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது உங்களோட பகிர்ந்துக்கணும், நமக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இது வேணும் அப்படின்றதுக்காக உங்களோட நான் இதில் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அருகாமையில் இருக்கிறவங்க, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, மோகனூர் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க லீவ் நாளில் ஒரு முறை குடும்பத்தோடு வாங்க. அவர்கிட்ட வேண்டுதலை வைங்க. தீபம் பார்த்திங்கன்னா அசையாமல் எரிகிறது மிகப்பெரிய அதிசயத்தில் ஒன்றுங்க. மற்ற கோவிலில் தீபம் அசையும், ஆனால் அந்த கோவிலில் தீபம் அசையாது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். அசையா தீபம் கொண்ட அற்புத கோவில். தயவு செஞ்சு முடிஞ்சால் நேரில் வாங்க. ஒரு நாள் செலவு செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி கோயிலுக்கு குடும்பத்தோடு வாங்க. லீவ் நாளில் கடவுளோட அனுகிரகனை ஆசிகளையும் பெற்றுட்டு நிம்மதியோடு செய்யுங்க. நீங்கள் இந்த சேனலை எம்எஸ்இன் நோன் அண்ட் அன்னோன் ஹிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வியூஸே வரமாட்டேங்குது, சப்போர்ட். மேலும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.